நீ எப்ப எதை பண்ணுவன்னு எனக்கு தெரியாதா சுதா? அதான் பிளான மாத்திட்டேன். உங்க 2 பேருக்கும் ஆப்பு வச்சேன். உனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குல்ல சுதா? எப்படி டாக்டர் இப்படி சொல்லிருப்பாங்கன்னு? அது என்னன்னு நான் சொல்லவா? விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு புது மருந்து கிடைச்சிருக்கு. அத சாப்பிட்டா 48 மணி நேரத்துக்கு கால் மரத்து போகுமா? என்ன டெஸ்ட் பண்ணாலும் நடக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. அதான் அந்த மருந்த அப்பவே வாங்கி வச்சிட்டேன். என்ன காரியம் பண்ணிருக்க பூர்ணா? இத பாரு, நீ இப்படி எல்லாம் பண்ண அது உன் உடம்புக்கு தாண்டி கேடு. எங்களை ஏமாத்த நீ ரொம்ப தப்பான வழியில போயிட்டு இருக்க. ஓ, அப்போ என்ன மிரட்டுறதுக்கு நீங்க ரொம்ப ரைட்டான வழியில போறீங்களோ? கூட்டணி போடுறீங்களா? கூட்டணி? இப்போ தெரியுது உங்க கூட்டணியோட முடிவு என்னன்னு. 1க்கு 2 கிரிமினல் லாயரு என்கிட்டயே வா. இனி நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன டிராமா போட்டாலும் பலிக்காது. எப்போ பூர்ணா மருந்து சாப்பிடுவா, எப்போ அவளால நடக்க முடியாம போகுன்னு எதுவும் யாருக்கும் தெரியாது. மீறி என்ன மாட்டி விடணும்னு நினைச்சீங்க, நீங்க தான் அசிங்கப்படுவீங்க. அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஸ்வாதி, போலாம். என்ன சுதா இவ இப்படி இருக்கா? அதாம்மா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. நம்மள தோக்கடிக்க அவ உடம்ப போட்டு படுத்துறானா, அவளுக்கு என் மேல எவ்வளவு வன்மா இருக்கும். அதான் சுதா எனக்கும் பயமா இருக்கு. இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவ எதுக்கும் துணிஞ்சவளா இருக்காளே சகு. அவ இஷ்டத்துக்கு பண்றத பண்ணட்டும். தப்பிச்சிட்டோங்கிற தென்னாவட்டில தானே இப்படி பேசிட்டு போறா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவளை என் வழிக்கு எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். சரி, நான் வரேன்ப்பா. வரேம்மா. ரவி, 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ரவி, அப்பா, பா, வாங்கப்பா. என்னம்மா நல்லா இருக்கியா? ரவி, கொடுங்க. வாசுதா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடா. சரிங்கப்பா. அப்புறம் பூர்ணா, உட்காருங்கப்பா. காலெல்லாம் எப்படி இருக்கு? மருந்து மாத்திரலாம் கரெக்டா சாப்பிடுறியா? சாப்பிடுறேன் மாமா. என்னப்பா காலையில வரேன்னு சொல்லிருந்தீங்க? ஆமாண்டா, நம்ம கந்தசாமி என்ன மெட்ராஸ் போறேன்னு சொன்னாரு. சரி, நானும் அவரோட சேர்ந்து அப்படியே கார்ல வந்து இங்க இறங்கிட்டேன். பா, அம்மா எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்ன, நல்லா தான் இருக்கா. இன்னும் 2 நாள் இங்க வரேன்னு சொல்லியிருக்கா. அப்படியா? என்னடா திருநா, என்னைக்கு இல்லாம சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு போன் பண்ண, என்ன விஷயம்? என்னமாச்சு? அர்ச்சனா வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? சம்பந்தி வீட்டுல இருந்து யாராவது வந்து ஏதாவது பேசிட்டு போனாங்களா? ரவி, இப்படி ஆளுக்கு அமைதியா இருந்தா என்னடா அர்த்தம்? யாராவது என்ன விஷயம் சொல்லி தொலைங்களேன். நீங்க எல்லாம் இப்படி தயங்கி பேசாம இருக்கிறது எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அப்பா, எல்லாம் கைமீறி போயிடுச்சுப்பா. என்ன சொல்ற நீ? என்ன நடந்துச்சு? இவன் மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணானா? கேக்குறல்ல,
ஒரு நிமிஷம் இருங்கப்பா. என்னம்மா அது? ஹர்ச்சனா டைவர்ஸ் பத்திரம் கொடுத்துருக்கா? அப்படி என்ன நடந்துச்சு சுதா? சரிண்ணா, என்னடா இதெல்லாம்? அப்பா, சொல்றேனேன்னு கோச்சுக்காதீங்க. அப்பா, டேய், என்னடா அது? என்ன இது? ரவி, நீ இங்க இருக்கிறன்ற தைரியத்துல நானும் அம்மாவும் அங்க ஊர்ல நிம்மதியா இருந்தோம். பா, அவன் விஷயத்துல நான் இனிமே தலையிட மாட்டேன். அறிவு கெட்டத்தனமா பேசாதடா. 1000 இருந்தாலும் அவன் உன் தம்பி. நல்லது கெட்டதை நீதான் அவனுக்கு எடுத்து சொல்லணும். அப்படி சொல்ல போய் தான் நடு ரோட்ல வச்சு அண்ணனு கூட பார்க்காம கை வாங்கினா. என்னடா அதெல்லாம்? என்ன நடக்குது? அண்ணன்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டது தப்புதான். அதுக்காக நான் சாரியும் கேட்டுட்டேன். வேணும்னா உங்க முன்னாடி நான் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். அப்ப அர்ச்சனாக்கு பதில் என்ன? சொல்லு. அது இனி செட் ஆகாதுப்பா. என்னம்மா இதெல்லாம்? ஏதோ வயசு கோளாறு, புரியாம பண்றான். சொன்னா கேட்டுப்பான்னு யோசிக்கிறதுக்குள்ள செட் ஆகாதுன்னு சர்வ சாதாரணமா சொல்லிட்டான். என்னடா என்ன? ஒரு பொண்ணோட வாழ்க்கை உனக்கு அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சா? பா, உங்க கோவம் எனக்கு புரியுது. ஆனா என் நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இனி என்னால அர்ச்சனா கூட வாழ முடியாது. வாய மூடுறா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான், சொல்லிட்டேன். சுதா, காலையில சுந்தரம் சாரை பார்த்து நான் பேசிடுறேன். நீயும் கொஞ்சம் வரியாடா? இல்லப்பா, எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. அவரு ஒரு வார்த்தை கூட பேச முடியாம டோட்டலா மனசு விட்டுட்டாரு. நான் சமாதானம் பேச போனப்போதான் இந்த டைவர்ஸ் பேப்பர் என்கிட்ட கொடுத்தாங்கப்பா. அப்பா, அவளே டைவர்ஸ் பேப்பர் கொடுத்துட்டால, இனி இதுல என்னப்பா இருக்கு? டேய், என்ன பேசுற? என்னடா பேசுற நீ? அப்ப அர்ச்சனாக்கு என்ன பதில் சொல்லுவ? அப்பா, அப்ப யாருமே இல்லாத நிவி வாழ்க்கை எப்படி பண்ணாலும் பரவாயில்லையா? அடிச்சன ராஸ்கல். இவ்வளவு உருகுறவன் அன்னைக்கு மண்டபத்துல கேட்டப்போ விடாப்புடியா முடியாதுன்னு ஒத்த கால்ல நின்னு இருந்தானா அன்னைக்கே ஏதாவது ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கும். சரி சரி, நீ எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இப்ப அவ கழுத்துல தாலி வேற கட்டிட்டு இப்ப வந்து செட் ஆகாதனா என்னடா அர்த்தம்? இதுக்கு தான் போன் பண்ணி அவசரமா வர சொன்னியா? இந்த பார், நீ சொல்றதுக்கெல்லாம் என்னால தலையாட்டிட்டு இருக்க முடியாது, புரியுதா? நீ நிவிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த வித உடன்பாடும் கிடையாது. கிடையாதா? அப்பா, டிஃபன் சாப்பிடலாம் வாங்க.
திருநா பண்ண காரியம் அழகுக்கு தெரிஞ்சா அவோ எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. ஆனா அவன் ரொம்ப பிடிவாதமா இருக்கானே. சுதா, எந்த கஷ்டம் வந்தாலும் கூடியே இருக்கிறேன்னு சொன்ன சுந்தரம் சார், நீ போய் நின்னப்போ முகம் கூட கொடுக்காம ஒரு வார்த்தை கூட பேசலன்னா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். இவனை நினைச்சாலே எனக்கு வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கங்க. நீங்க தான் இந்த வீட்டுல பெரிய தலைக்கட்டா? என்ன இவனை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? வெள்ள எடுத்தாச்சுமா. பாவம் நீதான் மூச்சு முட்டை லா பாயிண்ட் எல்லாம் பேசுன. எங்க உங்க மூத்த பையனை காணோம்? மரியாதையா வெளியே போயிடுங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. என்னங்கய்யா அது? உங்க வீட்ல பிள்ளைங்கள்ல இருந்து உங்க மருமக பொண்ணு வரைக்கும் சூடாவே இருக்காங்க. பெரிய மனுஷன் வந்தா ஒரு மரியாதை தர வேண்டாமா? சார், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. முதல்ல நீங்க யாரு என்னன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹோ, அப்போ யாருமே எதுவுமே சொல்லலையா உங்ககிட்ட? டேய் டேய், யாரோ ஒன்னு உள்ள விட்டது. அட இருங்க தம்பி, வந்ததும் வராததுமா எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க? பெரிய இடம்னா இப்படிதான் இருக்கும். என்ன நடக்கணுமோ அது சரியா நடக்கும். ஐயா, உங்க பையன் தங்கமான பையன், கை ரொம்ப சுத்தம். அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன தம்பி, முடிவு பண்ணிட்டீங்களா? ஃபைல் எங்க வச்சிருக்கீங்க? கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு அப்படியே நாங்க கிளம்பிடுவோம். ரவி, ஒரு நிமிஷம் இரு. சார், நீங்க யார் சார்? அப்பா, சொல்லிக்கிற அளவுக்கு இவன் ஒன்னும் பெரிய ஆளா இல்லப்பா. மரியாதையா வெளியே போயிடுங்க, இல்லன்னா இங்க என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதுங்க. என்னங்கய்யா ஆளாளுக்கு கொதிக்கிறீங்க? அப்படி நான் என்ன கேட்டுட்டேன்? என் ஃபைல கொடுத்துருன்னு தானே கேட்டேன். புருஷன் தப்பு பண்ணா பொண்டாட்டி சொல்லி கொடுக்கணும், இல்லனா பெத்தவங்களாவது சொல்லி கொடுக்கணும். இங்க என்னடானா குடும்பம் மொத்தமே ஒரே செக்கில் ஆட்டின என்ன மாதிரியே இருக்கீங்க. இப்படி இருந்தா எப்படிங்கய்யா? நீங்க ஓடி ஆடி அலைய வேணான்னு தான் தம்பி நாங்களே வீடு தேடி வந்திருக்கோம். உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. வெளியே போயா. அண்ணே ரொம்ப பேசுறானே. வீடு கதிரேசா, நேர்மையான ரத்தம் இல்ல, கொதிக்க தான் செய்யும். கொஞ்சம் சுண்டுனா போதும், அதுக்கப்புறம் சரியாயிடும். பொண்டாட்டி புள்ளையோட எல்லாரும் நல்லா இருக்கணும். வரட்டா? டேய், என்னடா இந்த ஆளு இவ்வளத்தையும் பண்ணிட்டு வீடேறி வந்து மிரட்டிட்டு போறான்? இதெல்லாம் எப்படிடா நடக்குது? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ரவி. இல்லப்பா, நான் நேத்தே சொல்லிட்டேன்ப்பா. ரவி, இவன் வேற மாதிரியான ஆளா இருக்கான். ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றதை விட உங்க டிபார்ட்மெண்ட் மூலமா யார்கிட்டயாவது பேசி. உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் டேய், சுவாதி, எங்க இருக்க? நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ.
அங்கிள், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. அம்மா, எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா. என்ன என்ன நீ மன்னிச்சிருவியாமா? ஐயோ அங்கிள், என்ன நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? இல்லம்மா, கேட்டுதான் ஆகணும். ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. உன்னை மிஸ் பண்ணப்ப திருநா ரொம்ப கலங்கி போயிருந்தான். விஷயம் தெரிஞ்சு நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இல்லைன்னு சொல்லல. அதுக்கப்புறம் தான் அர்ச்சனா வந்தா. அன்னைக்கே இந்த பிரச்சனைக்கு ரெண்டுல ஒரு முடிவு எடுத்திருக்கணும். முடிவெடுத்துதானே அங்கிள் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போனேன். உண்மைதான்டா, சத்தியமா சொல்றேன். உன்னோட பெருந்தன்மை யாருக்குமே வராதுடா. ஆனா உனக்கு யாரும் இல்லைன்னு தெரியும்டா. அதே சமயம் அர்ச்சனாவும் பாவம் இல்ல. புரியுது அங்கிள், எல்லாமே தெரிஞ்சுதான் நான் மண்டபத்தை விட்டே போனேன். ஆனா திருநா என்ன விட்டுறதாவே இல்லையே. புரியுதுமா, ஆனா அவன்கிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நீ இங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அவன் உன்னை தேடி தேடி தான் வருவான். தெரியும் அங்கிள். மா, அது உன்கிட்ட நான் கேட்க கூடாதுதான். இருந்தாலும் என்னோட நிலைமையில நான் அதை உன்கிட்ட கேட்டுதான் ஆகணும். எனக்கு ஒரு உதவி செய்றியா? என்ன அங்கிள், சொல்லுங்க. அது அது எனக்கு அது எனக்கு தெரிஞ்ச இடத்துல வேலை ஒண்ணு இருக்கு. சென்னையில இல்லம்மா, மதுரையில. நான் சொன்னா உன்னை கண்டிப்பா சேர்த்துப்பாங்க. கையில கொஞ்சம் பணம் இருக்கு. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். நான் அந்த பணத்தை கொடுக்கறேன், நீ அங்க போய் வேலையில சேர்ந்துறியாமா? என்ன அங்கிள், என்கிட்ட பேரம் பேசுறீங்களா? ஏன் அங்கிள் எல்லாரும் என்ன இப்படியே பாக்குறீங்க? நான் திருநாவோட வாழ்க்கையை கெடுக்க வரல. இப்ப கூட உங்க குடும்பத்துல நான் ஒருத்தியா இல்லைங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு. ஆனா அது திருநாவோட பொண்டாட்டியா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவ வந்து நீ எனக்கு வேணும், இல்லனா செத்துருவேன்னு சொல்றான். நான் என்ன அங்கிள் பண்ண முடியும்? என்னால எந்த முடிவையும் நிலையா எடுக்க முடியல. அவன் கஷ்டப்படுறதையும் என்னால பார்க்க முடியல. நான் அன்னைக்கு மண்டபத்தை விட்டு போனதுமே எல்லாமே முடிஞ்சிரும் தான் நினைச்சேன். ஆனா எல்லாம் சுத்தி சுத்தி பின்னாடியே வரும்னு தெரியாம போயிடுச்சு. அங்கிள், நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் முடிவெடுத்துட்டேன். இந்த ஊர்ல நான் இருந்தா என் முகத்தை திருநா பார்த்தா அவன் சும்மா இருக்க மாட்டான். நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன் அங்கிள். நிவே, நான் இப்படி சொன்னேன்னு நீ தயவு செய்து தப்பா எடுத்துக்காதம்மா. ஐயோ, அதெல்லாம் இல்ல அங்கிள். எனக்கு யார் மேலேயும் வருத்தம் இல்ல. அண்ணே, அந்த ரவி பையன் ரொம்ப ஓவரா பண்றானே. அந்த ஃபைலை மட்டும் கோர்ட்ல ஒப்படைச்சிட்டானா நம்ம கதையை முடிஞ்சிருண்ணே. அதுக்குள்ள அந்த ஃபைலோட கதையை முடிச்சுட்டோண்ணே. கதிரு, அவனுக்கு நான் யாருன்னு இன்னும் முழுசா தெரியல. தெரியும் போது அவனே இருக்க மாட்டான். ஃபைல் தானே, பார்த்துக்கலாம். அவன் யாருக்கிட்ட மோதிரம்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டான்னா அவனே கொண்டு வந்து கொடுத்துருவான். சார்,
இருக்கேன்